Jackson family. Hi மக்களேஸ். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ. ஏன் வரலன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. முக்கியமா கோமதி சிஸ்டர் உங்களுக்காகவும் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய குழந்தைனார் வீட்டுக்கு டைல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். டைல்ஸ் போடுறது நம்ம மேசன் தான், கரெக்டா? மேசன் இவரு, லேபர் அவரு. யார் இவரா? என்னங்க இப்படி சொல்லிட்டா? நீ சம்பளம் கொடுக்கலன்னா ஓபி தான் அடிப்பாரு. கேட்பா உங்க கீழ் வீட்டுக்கு நாங்க வேலை பார்த்தோமே எனக்கு சம்பளம் கொடுத்தீங்களான்னு கேட்டுருவோம். சரி ஓகே. அதனால வீடியோ வரல. இத்தனை நாளா ரொம்ப சார் வந்து ரொம்ப பிஸி. இவரை பிடிக்கிறதே பெருசு. ப்ளஸ் வந்து இவருக்கு நான் சமைச்சு கொடுக்கறதுல நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், கரெக்டா? வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கு வந்து வீட்டு வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் மண் வந்துச்சு, மண் கீழே இருந்து மேலே ஏற்றுறோம். அது கொஞ்சம் ஒர்க்கு. சரி உங்கள்கிட்டையும் கொஞ்சமாக சில விஷயங்கள் பேசிட்டு இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதானே? வேற ஒன்றும் இல்லை, உள்ள வந்து காட்டு. ஆமாம். ஓ உள்ள போய் காட்டு. என்னையே காட்டுறியோடி? கேவலமா இருக்கேன்டி. இதனால தான் நான் வேலை வாங்கும்போது வீடியோவே போறதில்ல. நல்லா தான் இருக்கீங்க. சிமெண்ட் குண்டுமா இருக்கேன்டி, வாடி. ஏங்க வேலை பார்த்தா அப்படி தானே. இது வந்து என் குழந்தைனாருக்கு பிடிச்ச டிசைன். நானும் என் குழந்தைனார் தான் போய் தூக்கிட்டு வந்தோம். ஆமாம், இப்போ பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. சரி வாங்க எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்குன்னு காட்டுறேன். ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுவும் முக்கியமாக கொழுந்தனார் வீட்டுக்குள்ள நிலம் வந்து கீழ் வீட்டுக்கு மேல் வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நிலம் வச்சுருக்கோம். அப்படியே உள்ளே போனால் நான் பண்ண தப்பு, நிலம் வைக்கும்போது என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? இங்கே உள்ள மாதிரி நம்ம ஊர் பக்கம் உள்ள மாதிரி வச்சிட்டேன். இதில் வந்து நிலக்கட்டை வந்து கோயம்புத்தூர்ல எல்லாமே வந்து இந்த நிலையில எல்லாமே கட்டை வைப்பாங்க. இதே மாதிரி கட்டை வந்து அப்படியே கண்டினியூ ஆகி வரும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைல்ஸ் போடும்போதும் சரி, வேலை முடிச்சதுக்கப்புறம் சரி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டோர் லாக் ஆகும்போதும் எந்த ஒரு கேப்புமே இருக்காது, சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பக்கம் இருக்கிறது மாதிரி அந்த கட்டை வந்து இல்லாம எடுத்துட்டேன். அது வந்து நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இல்ல நீங்க சொன்னீங்க, சொல்லையில நம்ம கொத்தனாரு அப்புறம் அந்த இவங்க யாரு எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே உங்க அப்பாவும் தான், அதான் கொத்தனார்னு எங்க அப்பா சொல்லிட்டேன். எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க, இல்லை இது இங்கெல்லாம் இதெல்லாம் வைக்கிறதே இல்லைப்பா, இதெல்லாம் அந்த பக்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வைங்க. வச்சிங்கன்னா அதோட லுக்கே வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவு தான் ஆகுமே தவிர ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த 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 உள்ளே வந்து நம்ம டைல் போடுறோம். இந்த டைலுக்கும் ஸோ இந்த அவுட்டரில் வந்து ஒரு பால்கனி டைல் இருக்குது, இல்லைனா முன்னாடி ஓப்பன் ஸ்பேஸு அந்த டைல் இருக்குது அப்படின்னா அது ரெண்டையுமே வந்து காட்டவே காட்டாது. அந்த கட்டையே வந்து மறைச்சிடும். கட்டைக்கு இந்த பக்கம் அது, இந்த பக்கம் இது. அப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த கட்டை வந்து நான் வைக்காம விட்டேன். அது வந்து கீழ் வீட்டுக்கும் வைக்கல, மேல் வீட்டுக்கும் வைக்கல. அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் ஊர்லலாம் அந்த கட்டை வைப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கல்லை தான் வந்து கடைசியாக போடணும். ஏன்னா இந்த கல் வந்து இந்த எட்ஜ் வர வருது. அதனால் வந்து இந்த கல்லை வந்து கடைசியாக தான் போடணும். வா ஓகே. கல் இப்போ தான் இன்னைக்கு தான் போட்டோம். இன்னும் சுத்தம் க்ளீன்லாம் பண்ணலை. இன்னும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. இத்தனை நாள் வந்து கீழே வந்து கொட்டியிருந்த ஃப்ளோரில் கொட்டியிருந்த மண்ணெல்லாம் மேலே ஏற்றுனாங்க. ஓகே அவ்வளோதான். வா இருங்க, வரேன். ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்களா? அமுங்கிறாதே. உன் வெயிட்டுக்கு அமுங்கினாலும் அமுங்கும் தான். இப்போ வந்து இன்னைக்கு வேலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலு, டைனிங் ஏரியா இது வரை போடுற மாதிரி. இன்னும் கிச்சன் வேலை இன்னும் இருக்குது. ஓகே, இது வரை காமிச்சிக்கலாம். அப்புறம் வந்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா என் குழந்தைனுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ ஒரே டைப்ஸாக இது வந்து என்ன ஒயிட்ல வந்து ஒரு சம்மர் ப்ளூன்னு சொல்லிட்டு, ரெண்டுமே ஒயிட் தான். ஆனால் இது வந்து வேற மாதிரி ப்ளூ கலர். இது வந்து சம்மர் ப்ளூன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது வந்து இந்த கருப்பு கலர்ல இருக்குது எல்லாமே ப்ளூ கலரு. அதாவது கடல்ல வந்து இந்த பீச்சில் அந்த ஒரு அலை அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைலு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சம்மர் ப்ளூ நல்லா இருக்கு. இது வந்து பிளாக்கும் ஒயிட்டும் வைக்கலான்னு பிளான்ல எடுத்தோம். பட் ஏதோ கொஞ்சம் கட்டிங் ஒட்டுறதுல சரியில்லாமல் இவங்க பண்ணிட்டாங்க. இந்த சைனா ஒட்டலையாங்க? இது ஒட்டணும். அது வந்து கண்டினியூஸ். இந்த கல்லை வச்சுட்டு தான் அந்த கல்லை ஒட்டணும். நேற்று வந்து இந்த வேலை பார்த்தாங்க பெட்ரூமில். நேற்று வந்து பெட்ரூம் நீ வேலையை பாருங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணானா? நேற்று வந்து பெட்ரூமில் மட்டும் ஒட்டினாங்க. இன்னைக்கு வந்து ஹாலு. நேற்று வந்து வேலை ரெடி பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வந்து பெட்ரூம் மட்டும் போட்டு எல்லா இடமும் லெவல் பண்ணிவிட்டு பெட்ரூம் மட்டும் போட டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஹாலு அப்புறம் இது. நான் அதிகமாக வேலை பார்க்கல, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டு. இல்லைனா ஒரே நாள் தான் அந்த வீடு முடிஞ்சிருக்கும். ஓகே, இந்த டைல்ஸ்லாம் எடுத்துட்டீங்க. இதில் மீச்சு உள்ளே போகாத. அதெல்லாம் இது வந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நடந்து மறுபடியும் அழுக்காக்கி வச்சிருக்கீங்க. ஓகே, லெவல் பார்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து குழந்தைனார் வீட்டுக்கு வந்து இன்னும் வயரிங்லாம் முடிக்கல. நம்ம கீழ் வீட்டுக்கு வயரிங்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா மேல் வீட்டுக்கு வந்து தனி மீட்டர்னால வயரிங்னா பட்டி பார்த்த பின்னாடி
கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பட்டி பார்க்காம இருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்களே, இந்த சாம்பிள் பார்த்துருக்காங்க பட்டி. நம்ம வீடு வந்து ரோட்டு மேலே இருக்குதுங்கிறதுக்காக ரோட்டில் போகிறவங்க, இந்த பெரிய பெரிய பெயிண்ட் அடிக்கிறவங்க, இந்த கார்பெண்ட் வேலை, இந்த யூபிவிசி வயரிங் வேலை, இந்த மாதிரி பார்க்கணும்னா வந்து கார்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பட்டி சாம்பிளுக்கு வந்து இங்கே பார்த்துருக்காங்க. இந்த பட்டி வந்து இது பட்டி இல்லை, இது வந்து ஒரு பாஸ்டா ஃப்ளஸ்டர் மாவு, வேற லெவல் இருக்கு. இது கை வச்சு இந்த மாவு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து அந்த மிதக்கிற கல்லெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, வெயிட்லெஸ் கல், அந்த கல் வச்சு கட்டினவங்க வந்து பூசாமல், இந்த மாதிரி சிமெண்ட் மண் வச்சு பூசாமல் இதை மட்டுமே வச்சு இதிலே வந்து பூசிடுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து பூசணும் இவர் சொல்ற மாதிரி வேலையே இல்லை. அப்படியே அழகா தண்ணி வச்சு நம்ம வைப் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அழுக்கு பட்டாலும் நீட்டா வந்துடலாம். ரொம்ப அழகா இருக்கு. டைல்ஸ் ஒட்டுறதுக்கு பேசாம இதுவே கிச்சன்லாம் ஒட்டலாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரிம்மா, அப்புறம் நம்ம வேற என்ன, எல்லாத்துக்குமே டைல்ஸ் ஊக்கியாச்சு. குழந்தைனுக்கு வந்து என்னது பாத்ரூம் கிச்சன் எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. இப்போ வந்து குழந்தைனுக்கு வந்து ஃப்ளோர் போட்டுட்டு கீழ் வீட்டு போயிடுவோம். கீழ் வீட்டு போயிட்டு கீழ் வீட்டில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் வீட்டில் வந்து கிச்சன் பேசுவாங்க, காசு இல்லை கீழ் வீட்டுல. இருங்க வரேன். கிச்சன் கபோர்டு, அது கிச்சன் கபோர்டு கரெக்டாங்க. கிச்சன் அது என்னது, டாப்பு, கிச்சன் டாப் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ வந்து கிச்சனுக்கு அந்த வாலில் ஒட்டணும். அப்புறம் பாத்ரூம் வேலை கொஞ்சம் முடிக்கணும். பாத்ரூம்க்கு வந்து எக்ஸஸாக ஃபிட்டிங் அந்த இதெல்லாம் வாங்கலை, சும்மா டைல்ஸை மட்டும் ஒட்டி வைப்போம். ஏன்னா இந்த டைல்ஸ் வேலை வந்து லீவில் இருக்கையில் பார்த்தா தான் உண்டு. ஏன்னா இதுக்காகவே கிளம்பி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிஷினாக இருக்குது, கட்டிங் மிஷின். அப்புறம் அங்கே ஊருக்கு வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே அப்புறம் நம்ம வாடகைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, அதனால இந்த லீவ்லேயே வந்து அந்த கட்டிங் மிஷினை ஒட்டிட்டு அந்த மிஷினாக ஊருக்கு அங்கே ஊர் வேலைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. மேல் வீட்டு வேலையை முடிச்சல. எனக்கு குழந்தைனார் வந்து 2 நாள் லீவ் கேட்டிருக்காப்புல. நேற்று May 1க்கு லீவு. May 1க்கு வந்து வீடியோஸ் போடலாம் ரொம்ப பிளான் பண்ணி வச்சோம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், வீடியோஸே போட முடியல. இவர் கூட ஃபீல் பண்ணுறாரு. உழைப்பால் இதுனா அன்னைக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வீடியோ எடுத்து போட்டியாடி நிறைய திட்டிக்கிட்டு இருந்தார், எடுக்க முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்டேட்டு. பேசுகிறது கேட்குமா? கேட்கும். வெளியே டைல்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுறேன். போய் வேலை பார்க்கணும், இடத்த காலி பண்ணு. இப்போ எதுக்கு நான் மேலே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி அந்த பிஸ்கட் ஐட்டம். மணி 5 மணி ஆச்சு. அதுக்காக சித்தாலு வேலைக்கு நம்ம சித்தாலு அதுக்காக தான் வந்தேன். சரி, வந்ததோடு அப்படியே உங்கள்கிட்ட இந்த வீடியோ காமிச்சல கமெண்ட் பார்த்தேன். சரி வீடியோவில்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காகவும் இந்த வீடியோ. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பாய்.